அன்பானவர்களே, மார்க் 5:34 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வசனம் வந்திருக்கு. ஏசப்பா ஒரு பெண்ணை பார்த்து சொல்வார், மகளே பயப்படாத, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். உன் வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொல்லுவாங்க. யாருக்கு அது சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு பெண்ணை பார்த்து அவர் இப்படி சொல்லுகிறாருங்க. அந்த காலத்தில் அந்த யூதேய தேசத்தில் அந்த வியாதியானது ஒரு தீட்டுள்ள வியாதிங்க. அந்த வியாதி இருக்கவும் வெளியவே வர முடியாதுங்க. ஆனால் அப்போ அந்த அம்மா ஒரு வெளியே பப்ளிக்கில் இயேசுவை தொடுறதுங்கிறது பெரிய குற்றங்க. ஆனால் இந்த அம்மா அதெல்லாம் நோக்கலைங்க. தனக்கு ஹீலிங் வேணும்னு நினச்சாங்க, தான் குணமாகணும்னு நினச்சாங்க. எனவே அந்த வந்த எல்லா தடைகளும் தூக்கி விரிகி இயேசுகிட்ட அவருக்கே தெரியாமல் அவர் ட்ரெஸ்ஸை தொட்டு சுகமாயிட்டாங்க. இன்றைக்கும் கூட இயேசப்பா கிட்ட வரணுங்கிறதுக்கு உங்களுக்கு நிறையா தடைகள் இருக்கலாம். ட்ரெடிஷ்னல் தடை இருக்கலாம், குடும்ப தடைகள் இருக்கலாம். எல்லாத்தையும் தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டுட்டு இயேசுவே மெய்யான தேவன் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் வருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ்.